ரோபாக்ஸ்ல இருக்கிற பிளாக் ஃப்ரூட்டும் இந்த கேம் பார்க்க போறோம். பிளாக் ஃப்ரூட் நிறைய பேர் தெரியும், ஏன்னா நிறைய பேர் விளையாண்டுருக்கு. எப்போ கூட நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. பிளாக் ஃப்ரூட் கதை என்னன்னா, நம்ம லெவல் ஏறணும், லெவல் ஏறிக்கிட்டே இருக்கும். 1 2 3ன்னு ஏறிக்கிட்டே இருக்கும். நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் தெரியாது உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நிறைய ஐலாண்ட்ஸ் தான் இருக்கும். நம்மளும் நிறைய, எனக்கு இந்த கேம் தெரியும், நான் விளையாண்டர் கிடையாது, வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். நிறைய ஐலாண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு அடுத்த ஐலாண்டு போகணுன்னா ஒரு லெவல் வேணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் ஐலாண்ட் போனோன்னா ஒரு 20, அதுக்கு அடுத்த ஐலாண்டுக்கு 40, அந்த மாதிரி ஏறிக்கிட்டே போவோம் அடுத்த ஐலாண்ட் போகிறதுக்கு. இன்னைக்கு நம்ம பிளாக் ஃப்ரூட் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் என் கூட என் தங்கச்சி இருக்கா, அவளுக்கு இன்னும் லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஏங்க என் தங்கச்சியும் வந்துட்டா. இருங்க நம்ம பைரட்ஸ் கொடுத்துடலாம். என்னை பொறுத்தவரை பைரட்ஸ் தான் இந்த கேமுக்கு கரெக்டாக இருக்கும். சரி நானும் பைரட்ஸ். சரி கேமுக்குள்ளே வந்தாச்சு இருங்கண்ணா. என் தங்கச்சி வந்துட்டா. நம்ம பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. இந்த ஃபைட்டராக இருக்குது, இந்த மாதிரி ஃபைட்டராக பண்ணணும். இங்கே பாருங்க கீழே பாருங்களேன், கீழே பாரு, இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல பவர்ஸ் இருக்கு பாரு. அந்த இங்கே பாரு, இதை யூஸ்ன்னு கொடுத்துட்டு இப்படி அடிச்சுன்னா இப்படி அடிப்பான். இதான் பவர்ஸ், இதான் பவர்ஸ் தான் இருக்கு. நானும் இந்த மாதிரி அடிச்சிருவேன். இப்படி அடிக்கிறத வர அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணால் அவங்க சீக்கிரமாக சாவானே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, இந்த மாதிரி இதை இந்த மாதிரி குஷ்டு எடுத்து நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. சரி, இதில் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு. நான் போக காட்டுறேன். நிமிஷத்துலாம் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு, நான் போக காட்டுறேன். கன்ஃபார்ம்டா. ஓகே, 5 பேர் அடிக்கணுமா? வா போய் 5 பேர் அடிப்போம். வாடா வாங்கிக்கோ அடி இந்த வாங்கிக்கோ. அடிக்கிறான். நீ இந்த பவர் யூஸ் பண்ற பறக்குறோம் ஜில்லா. இந்த பவர் யூஸ் பண்ணி பாரு. என்ன ஜில்லா கொடுக்க தெரியல, கொடுத்தது எப்பயும் இரு கொடுத்துறியா? அப்பருக்கு திருப்பி கொடுக்குற. வா டிக்கிறேன்னு இவங்க 5 பேரை தோக்கடி. இப்போ 5 பேரை தோக்கடி. வா இதான் நீங்க பாரு, இந்த பவர்ஸை யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணா ஜெல்லா? இது ஒரு நிமிஷம் இங்க பாரு ஜெல்லா, எப்படி யூஸ் பண்ணா இங்க பாரு. இது இருக்கா, இப்படி அடிக்கிறியா? இந்த பட்டனை அமுத்திட்டு இப்படி அடிச்சோன்னா இப்படி அடிப்பான். ஹெல்த் குறையிற நிறையா. ஓகே, அடி. 5 பேர் அடிக்கணும் நம்ம. இந்த வாங்கிக்கோ. லெவல் 5 நம்ம லெவல் 5. அவன் லெவல் 5, நான் என்ன லெவல்னா 1. உன் லெவல் என்ன ஜில்லா? இல்ல நான் அடிக்கிறேன். நீ வேற எங்கேயாரு போய் அடி. வேற எங்கேயாரு போய் அடி. ஓகே, இவன் கதையை முடிச்சிட்டேன். இங்க மின்சன் இருக்கு. சர்ச் போறீங்க பாரு, இங்க இதுல இருக்கு. நம்ம ஸ்வாடுக்கு போடலாம். அப்புறம் அடிக்கும் போது நிறைய போவோம். ஸ்வாட்னா அடிக்கிறதான்னு நினைக்கிறேன். இந்த 2த்துக்கு மட்டும் கூட டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்னா ஹெல்த். அதுக்கப்புறம் ஸ்குவாட்னா அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த பவர் யூஸ் பண்ணுவேன். வாங்கிக்கோ. எப்படி இருக்கு என் பவர்? எங்கடா இருக்க? கண்ணு தெரியல ப்ரோ. இருங்க பாய். இறா அடிக்கிறான்டா. வைட்ரா. இந்த வாங்கிக்கோ. அது மட்டும் இல்ல, நீங்க கேட்கலாம், ஏன்டா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு. நான் இது கொஞ்சம் ஃப்ரீயா கிடைச்சிருந்தேன். ரோபாக்ஸ் கொடுத்துலாம் வாங்கல, இது கொஞ்சம் ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னு இந்த இதை வாங்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குனால எல்லாத்தையும் யூஸ் பண்ணனால ரோபாக்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். என்கிட்ட 0 ரோபாக்ஸ். நான் இது வரைக்கும் ரோபாக்ஸ் வாங்க மாட்டேன். சொல்லி தந்தான். எஸ், 5 பேர் கதையை முடிச்சுட்டு 5 பேர் இப்போ இதை சர்ச் வச்சிருக்கேன். இப்போ இதுக்கும் இந்த டிஃபென்ஸ் ஸ்குவாடு 2 போட்டேன். 7 சரிசரமா போச்சு. என்னடா இது? 5 பேர் அடிச்சிட்டேன். திருப்பியும் இது என்னன்னா, இதுதான் நம்ம எந்த ஐலாண்டுக்கு போகணும்னு காட்டும். இப்போ திருப்பி இங்கே, ஏன்னா அடுத்த ஐலாண்டு போறதுக்கு ஒரு லெவல் 10 ஆச்சும் வேணும். 5 பேர் அடிச்சிட்டேன் கன்ஃபார்ம். திருப்பி வந்து அடி. ஜி ப்ளீஸ் யூ மமே காட் பிளஸ் யூ. அடி இந்த வாங்கிக்கோ. இருங்க, நம்மளுக்கு இந்த பவர் யூஸ் பண்ணுவோம். வா. ஓ, இருப்பாரு ஈஸியா இருக்கு. நான் அடிக்கவே மாட்டேன். இங்க இருந்து ஈஸியா இப்படி ஹெல்த்தே குறையாரு ஃப்ரீயா அடிச்சுக்கலாம். ஓகே, வேற யார் இருக்கீங்க? ஸ்பீடாக போக முடியாது நம்ம டேஷை யூஸ் பண்ணி. ஆனா அதுக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி குறைய இருப்பாருங்க. உனக்கார ஒரு பவர் வச்சுக்கிறேன். இந்த வாங்கிக்கோ. ஐயோ அடிக்கிறான். ஹெல்த் குறைய இருப்பாருங்க. அடிக்க ஹெல்த்தும் குறையும். அடிச்சேன். நெக்ஸ்ட் இவன் அடிப்போம். வாடா இந்த வாங்கிக்கோ. ஐயோ அடிக்கிறான். வா என்ன வா அடிக்கிறியா? இந்த வாங்கிக்கோ. இப்போ இந்த வாங்கிக்கோ. இந்த கேம் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த கேம் நான் பார்த்துருக்கேன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த கேம் எனக்கு ஸ்டட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்டட்ஸா என்னதுதான் தெரில. நான் கொஞ்சம் தப்பா படிச்சேன்னா மன்னிச்சுக்கோங்க. நம்மளுக்கு யாரும் ஒழுங்கா வரலப்பா. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே. ஓ நோ. ஏங்க இவன் ரொம்ப மோசம் அடிக்கிறானே. இதை வாங்கிக்கோ. ஆமா.
எப்பா கதையை முடிச்சாச்சு. நீ வாடா 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 என் மச்சி வழக்க. வச்சிருக்குமா எப்பா ஏங்க கொஞ்சம் இவங்க பயம் அடிக்கிறானே, நானும் பயமா நானும் குஸ்ட் எடுக்கலையா, என் தங்கச்சி இப்போ குஸ்ட் எடு அப்படி எடுன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன், நானே எடுக்காம இருக்கேன். இல்லை டபுள் ஜம்ப் இருக்குண்ணே, இதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. டேடா இரா குஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். எழுத்து குறையுதே எடுத்துட்டு படா 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 இந்த பவர் வச்சுக்கிறேன் நான் வாங்கிக்கோ. வாடா என் மச்சி வரல. இங்க 2 பேர் இருக்காளா, 2 பேர் கதையை ஒரே நேரத்தில் முடிக்கிறேன். ஐயோ பையன் மாட்டே உனக்கு வாங்கிட்டு பேசவே இல்லை. போடே அடுத்தாடே. நம்ம லெவல் அடுத்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ லெவல்னா தெரியல, பார்ப்போம். இதை வாங்கிக்கோ. இந்த உனக்கார ஒரு பவர்ஸ் வச்சுருக்கேன். முடிச்சாச்சு. ஸ்டேட்டஸ் போயிட்டு இதுக்கு 1 1 2 1 2 கேம்ல எழுத்தே இல்லையா போல. ஹெல்த் இருக்கே, இதோ இருக்கு ஹெல்த் எனர்ஜி இதெல்லாம் இருக்கும். நான் ஃபுல்லாவே எனக்கு அடிச்சிட்டு இருக்கேன். இந்த வாங்கிக்கோ. ஐயோ தப்பா யூஸ் பண்ணிட்டேனே, அவன் வரங்கி இருக்கான். வா 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 வா. காசும் இருக்கு பாருங்க, கீழே 1000 ரூபா இருக்கு. நம்ம காசு கொடுத்து கித்தி நிறைய பிளாக் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்கும். ஃப்ரூட்ஸாக ஸ்பின் பண்ணோம். ஃப்ரூட்ஸாக ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பவர்ஸ் தான் கிடைக்கும். எல்லாம் இது போயிடுச்சா? அப்போ போய் குஸ்டடு. எத்தனை லெவல் சொல்லா நீ? இது கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். மேலே இருக்கிற திருப்பியும் மேலே இருக்கிறே கொடு. முடிச்சுட்டேனா? நான் சும்மா அடிச்சுட்டு இருக்கேன். ஜெல்லாக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கனால இந்த வாங்கிக்கோ. சொல்ல எத்தனை லெவலு? எது கொடுத்தா எத்தனை லெவல் ஜெல்லினா அறம் முடிஞ்சிச்சுல, வந்துடு. வா 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 அவெல்லாம் முடிஞ்சிட்டு போய் அடி. எங்க தங்கச்சி அதுக்கு மேலே இருக்காங்க. வா 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 என் தங்கச்சி சொல்லி கொடுக்குறான்னு பாடுறேன். நான் ஜெயிச்ச மாட்டேன் இன்னைக்கு. எனக்கும் முடிஞ்சிச்சா? நானும் போய் குஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் லேக் அடிக்கிறதுல கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னு தெரில. இருங்க இந்த காசு வச்சு யாரும் வாங்க முடியுமாடா? டேடா போதும் பாய் போதும். வரைக்கும் ஒரு 1795 இருக்கு. இது போலும் நமக்கு. சரி ஓகே, இப்போ பேசிட்டியா? இது பிளாக் ஃப்ரூட்ஸு. இதான் இது எல்லாமே பிளாக் ஃப்ரூட்ஸ்ண்ணா. கண்டினியூ. இதான் பிளாக் ஃப்ரூட்ஸ். ராக்கெட்டுன்னு ஒரு பிளாக் ஃப்ரூட்ஸ் இருக்கு. இது ஒரு பவரு, இது ஒரு பவரு. இதான் 30,000 ரூபாய். இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. பாம் அது ஒரு பவரு. ஸ்மோக் ஒரு பவரு. பிக்கி ஃப்ளேம் எனக்கு பிடிச்ச இருக்கிறதே பிளாக் ஃப்ரூட்டே பிடிக்கும்னா ஃப்ளேம் பிடிக்கும், ஐஸ் பிடிக்கும், சாண்ட் அவ்வளோ பிடிக்காது, டார்க்கும் பிடிக்காது. டைமண்ட் பிடிக்கும். அதுக்கு மேலே லைட்டும் பிடிக்கும். நீங்கள் இருக்கிறதே லைட் செம்மையாக இருக்கும். ரப்பரு கோஸ்ட்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. வேற 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 புத்தாரான புத்தா இதான் இருக்கிறதே ரொம்ப சூப்பரான இது. ஆனால் புத்தா மட்டும் நம்மளால வாங்கவே முடியாது. ஐ திங்க் ரோப்ளாக்ஸ் அது ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க நம்ம ராக்கெட்டாக வாங்க முடியாது. கட்டணா இருக்கா? கட்டணா எவ்வளோ? 1000 ரூபா. நான் ஒரு புது கத்தி வாங்கியிருக்கேன். ஜெல்லிலா நான் கத்தி வாங்கிட்டு பாரு. இங்க பாரு என் கையில பாரு கத்தி. உன்கிட்ட காசு இருக்கா? 1000 ரூபா. உன்கிட்ட காசே இல்ல. ஜெல்லில நீ சும்மா அடிக்க போற. குஸ்ட் போய் எடுக்கணும். காசு இருந்தாலும் வாங்க முடியும். உங்ககிட்ட காசு இல்ல வாங்குறதுக்கு. ஓகே நான் இவனை போய் அடிக்கிறேன். வாங்கிக்கோ. இது கொஞ்சம் கரெக்டா நான் ஒரு பவரை பார்ப்போமா? பவர் செமையா இருக்கு. முடிய அறா அடி வாங்குற பத்தி. அப்பா கதை முடிச்சு 1 2 ஆச்சா. ஓகே என் கட்டணா பவரா இருக்கு. பவர் கட்டணா நினைக்கிறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். டிங் ஹெல்ப் பண்ணேன். அதனால காசு வச்சு முடியா வெட்டி இருக்காத. முடிஞ்சிச்சு. எங்க தங்கச்சி கொஞ்சம் ஆஃப்லைன்ல போயிருக்கா. அதனால நானே விளையாடுறேன். என் தங்கச்சி எங்க அதோ லிக்கிறேன். எங்கடா என் தங்கச்சி எங்கே இருக்கான்னு தெரியல. குஸ்ட் போய் எடுக்கணும். குஸ்ட் அப்பப்போ பார்த்துக்கோங்க. லெவல் அப்புறம் சீக்கிரமாயிரும். நீங்கள் சும்மா அடிச்சுருந்தீங்கன்னா லெவல் ஏறாது. அடுத்த ஐலாண்ட் போகணுண்ணே. ஒரு ஐலாண்டு அடுத்த ஐலாண்டுக்கு எவ்வளோ லெவல்னே தெரியல. இங்கே ஒருத்தன் ப்ரோ பிளேயர் இருக்கான். இவனாரா நம்மளை ஃபைட் பண்ண முடியாது. இவனே அடிப்பான். வாங்கிக்கோ. எங்கடா இருக்க? வா 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 வா. உனக்கும் எனக்குறான் போட்டியே. 2 பேருக்குறான் நடுற போட்டியே. 2 பேருக்குறான் நடுற போட்டியே. ஜிங் இங்க ஒருத்தர் இருக்கான். வாங்கிக்கோ. இந்த போனுக்காக இந்த வாங்கிக்கோ. இந்த கத்தி சண்டை போடலாமா? 2 பேர் சேர்ந்து. அவன் கத்திர போடல, நான் தான் கத்திர போடுறான். 5 பேர் அடிக்கணும். 5 பேரை போய் அடிப்போம். இவனை இந்த வாங்கிக்கோ. இந்த குஷ் பாஸ்
கத்தி வெட்டு வாங்கிக்கோ. முடிச்சேன். பேசாம ஆஃப்லைனில் கொஞ்சம் நான் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? எங்க நம்ம அடுத்த ஐலாண்ட் போகிறேன்னா, ஆனால் என் தங்கச்சி ஸ்விம்மிங் பூலில் குடிக்கிறேன் அப்படியே குடிக்கிறேன்னு என் தங்கச்சி இன்னும் 10ஆவது லெவல் தொட்டா. 10ஆவது லெவல் தொட்டானா அடுத்த ஐலாண்ட் இருக்குது. அதனால நம்ம வேணால் சும்மா ட்ரைனிங் எடுக்கலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனை அடிக்க வேணாம், நம்ம இவனை அடிப்போம். ஜெலிலா விடாரா ஜெல்லா கத்தினா வாங்க. குஸ்டா எடுத்தனா காசு கிடைக்கும். கத்தி வாங்கினாரா அடுத்த ஐலாண்டரை அடிக்க ஈஸியாக இருக்கும். கத்தினா நீ வாங்கலாம், நீ ஃபஸ்ட்டு காசு அடி, நீ ஃபைட் பண்ணு. குஸ்டா எடுத்தடி. ஏங்க நம்மளுக்கு அடுத்த ஐலாண்ட் காட்டிருச்சு. ஆனால் எப்போதைக்கு நம்மளால அடுத்த ஐலாண்ட் போக முடியாது. ஜெலிலா இதுக்கு தான் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறாங்க. இப்படி ஒன்றும் இல்லை நம்மளால இப்படி இந்த இது வேலை இப்படி தண்ணிக்குள்ளதான் இருக்க முடியும். நம்ம இப்படி தான் தண்ணிக்குள்ளலாம் நீச்சல் அடிக்க முடியும். ஆனால் முன்னாடி இந்த கேம் வந்த புதுசுல நம்மளால ரொம்ப நேரம் தான் தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது. இணைஞ்சு கலையிறோம். இப்படி நான் அடிச்சுட்டு இருந்தா நீ ஏமாத்துறியா? உனக்கு லெவல் வேணும், நான் ஒன்று பண்ணலாம். இல்ல நான் அடிச்சு வைக்கிறேன். ஜெல்லிலா வெயிட் பண்ணு, அவசர கோளாறு. நான் அடிச்சு வைக்கிறேன், நீ அப்புறமா வந்து அடிச்சுக்கோ. நீ கம்முன்னு ஓரமா போ. எப்ப அடிச்சுக்கோ. நான் என் தங்கச்சிக்கு உதவி பண்றேன், நீ எப்ப அடிக்காத. கம்முன்னு இல்லைன்னு சொன்னேன். இவனை அடிச்சு வைக்கிறேனா? வாங்கிக்கோ. நான் வந்து அடிச்சுக்கோ. வந்து அடிச்சுக்கோ. ஓகே. எத்தனை பேர் அடிக்கணும்? குஸ்ட் அடிச்சியா? 5 பேர் அடிக்கணும். குஸ்ட் எடுத்துட்டியடி. வந்து அடி இவனை. எங்க என் தங்கச்சிக்கு ஒன்றும் தரலன்னு இந்த கேமு. அவனை இல்லை, அவனை அடி. முடி டக்குன்னு முடி. இப்போ நான் இவனை பார்த்துக்கிறேன். கம்முனரு, நீ கம்முனரு. இல்லை ஏன்னா ஏன்ற கத்திருக்கு. வந்து அடி. வா ஒரே அடியில் முடி. குடிச்சியா? லெவல் ஏறிட்டு எத்தனை லெவலு? 9. இன்னும் ஒரே ஒரு லெவல் வேணும். நான் என் தங்கச்சிக்கு டக்குனா படுறேன். குஸ்ட் எடுப்போம். ஓடிடுதான் இருக்கேன். நான் என்ன பண்றேன்? குஸ்ட் எடுத்துறியா? குஸ்ட் எடுத்துறியா? நான் ஜம்ப் பண்றேன். இங்க வா. என்னைய வந்து அடி. அவன் என்னைய அடிச்சுட்டு இருக்கான். வந்து வட்டி அடி. இந்த அடி டக்குன்னு முடி. ஓடிக்கிட்டே அடிக்கிறேன். இரு நான் இவன் கதையை முடிக்கிறான். டக்குன்னு டைம் ஆகுதுண்ணா வீடியோக்கு. நான் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு, நம்ம நிறைய ஐலாண்ட் போக வேண்டியிருக்கு. 10ஆவது லெவல் வந்துட்டியா? 10ஆவது லெவல் வந்துட்டியா? காரி பேச சொல்லிடல. 10ஆவது லெவல் வந்துட்டியா? இன்னும் வரல. மனடி இப்போ நான் அடிச்சிடறேன். வா அடி. அடியோ நானே முடிச்சிட்டானே. இதுக்கு நான் சொல்லிடல. கம்முன்னு இருக்குன்னு சரி வா. இதை நான் அடிச்சு வைக்கிறேன். இவனை நீ அப்புறமா வந்து அடிச்சிடு. வா இவனை நான் அடிச்சுட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு அவன் வந்து அடி. வா அடி போயிட்டோம். அது மட்டும் இல்லை, என் தங்கச்சி 10ஆவது லெவல் போயிட்டா. அது மட்டும் இல்லை, என் தங்கச்சியும் கத்தி வாங்கிட்டா. இப்போ நம்ம அடுத்த ஐலாண்ட் போகலாம். சொல்லலாம் இதை காட்டு. ஜெலிலா என்னடா இது எழுத்து குறையிற? எனக்கு ஒரு பக் ஆகுது. இது நான் லாக் அடிக்குது. டைனோசர் இல்ல, இவன் ப்ரோ பிளேயர் நினைக்கிறேன். என்னமா மாஸ்டர் கட்டுறான். செல்லா எங்க பாரு. இந்த தொடு. தொட்டியா? இப்போ வா. இந்த ஆர்மார்க்கு எங்க கட்டுன்னு பாரு. இந்த ஆர்மார்க்கு வா போலாம். என் பின்னாடி வா ஜெல்லா. நீ ஃபைட்ரா பண்ண வேணாம். அடுத்த ஐலாண்ட் போகணும். லேட் ஆகுது. வா என் பின்னாடி வா போலாம். அடுத்த ஐலாண்ட் போனோம் நம்ம. ஏன்னா நம்ம இப்போதைக்கு வேஸ்ட் தான். அடுத்த ஐலாண்ட்ஸ் 10ஆவது லெவல் போனா. நீ எத்தனை லெவலு? 11. நானும் 11, தங்கச்சியும் 11. சரி சாப்பமா போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் என் தங்கச்சி கொஞ்சம். நான் போட்டு வாங்கிட்டேன். நீ போட்டு ஏறி இருக்குல்ல. என்ன வா ஜம்பே. நான் போட்டு ஓட்டுறேன். நீ போட்டு ஏறுவா. அது கொடுக்காரு. இருங்க என் தங்கச்சி பண்ணி கொடுக்குறேன். வாய்ஸ் காணோன்னு பார்க்குறீங்க. என் தங்கச்சி வந்துட்டா. ஏறிட்டியா? அப்படியா இல்லு. என் தங்கச்சி வந்துட்டா. கத்தியை உள்ள வச்சுது. கத்தியை உள்ள வை. போலாமா? மேலே ஏறிட்டேன். மேலே ஏற வேணாம், விடு. வா போலாம். நெக்ஸ்ட் ஐலாண்ட். அடுத்த ஐலாண்ட் போயிட்டு இருக்கோம் நானும் என் தங்கச்சியும். நான் ஓட்டுறேன். நானே ஓட்டுறேன். நான் ஓட்டிட்டு இருக்கேன். சரி நம்ம இந்த ஐலாண்டே ஜாலியாக இருந்துச்சு. அடுத்த ஐலாண்ட் போகும்போது லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். சரி என்ன நடக்க போகணும்னு பார்ப்போம். நீங்கள் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்லைக்கான அடிச்சுக்கோங்க. நிறைய மிஸ் பண்ண போகும். நீங்கள்
இவ சொன்னாச்சும் கேளுங்க, இல்லைன்னா நானும் சொல்லிடுறேன் ஒரு வாட்டி. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தூரம் பண்ணுமா பக்கத்தில் வந்துச்சு. இல்லைக்கா நான் ஆலோசிக்க அப்புறம் நான் போகிற உடனே வரும். செல்லில நீ கீழே சப்பா கோபம் வர்றேன்னு எனக்கு முடியல. இந்த ரெக்கார்டுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ குதி ஜம்பரா பண்ண அந்த கம்மு. ஐயோ ஐயோ, நான் இந்த இதை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் பார்த்தேன்னு சொன்னால இந்த ஐலாண்ட்ஸ் எனக்கு பிளாக் ஃப்ரூட் தெரியும். இதான் ஜங்கிள் சொன்னல, ஜங்கிள்ஸ் இன்னும் நிறைய ஐலாண்ட் இருக்கு. மேகத்துக்கு மேலே தான் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜல்லா இல்லை இல்லைனா ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன். இங்கே ஹோம் இது வச்சுட்டு ஹோம் செக் பண்ணிட்டு இல்லைனா அவுட் ஆகணும்னா நம்ம ஃபஸ்ட் வந்து அங்கே போயிடுவோம். அதனால தான் சொன்னேன். இப்போ வந்து இங்கே பாரு ஹோம் ஸ்பீட் வை ரத்ரா. ஏய் குதிக்க தெரியலப்பா. என் தங்கச்சி ஒரு ஒன்றும் தெரியாத மக்கு நெக்ஸ்ட் சக்கு அவ்வளோ நான் மண்ணாகட்டி ஒன்றுமே தெரியல. இன்னும் ஏபிசிடி சரிவா குஸ்ட் எடுப்போம். எங்க எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குதுண்ணே, சத்தியமாக தலைவலிக்குது. ரொம்ப டென்ஷன் ஆகுறா தங்கச்சி, டென்ஷன் ஆகுறா. நீங்களும் ஒரு லைக்கை போட மாட்டீங்க, சப்ஸ்கிரைபா போட மாட்டீங்க. மங்கி பாம் அந்த இதெல்லாம் வாடி கேம் ஃபர்ஸ்ட் கேமுக்கு சும்மா அந்த கேமுக்கு போயிட்டான். அந்த கேம் நான் ரெக்கார்ட் பண்ணோம், நான் அப்புறமா பண்ணிடலாம். ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் 10 லெவலு வா ஃபைல் பண்ணலாம். பால் ஊற்றோன்னா மண்ணாக்கட்டி ஊற்றணும். அங்கே போய் குஸ்ட் எடுக்கணும். குஸ்ட் எடுவா. நான் இப்போ மங்கீஸ் அடிக்கணும். 6 மங்கீஸ் அடிக்கணுமா? இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சுல மங்கீஸ். ஓகே கத்தியாடுறா. இந்தா நீ என்ன பரி நாளா? நான் அப்புறம் நான் லெவனே ஐயோ ஐயோ அது லெவல் அதிகமாக இருக்கான். அடி அடி இந்த வாங்கிக்கோ ஜெல்லி இல்லை நீ வேற இடத்துல சப்பா. ஐய இங்கே ஒரு பெட்டி இருக்கு. இதுக்குள்ள காசு கிடைக்குது. காசு பண்ண விட்டுட்டு சில நிறைய பெட்டி ஒழிச்சு வச்சிருக்கேன். நம்ம போய் காசு எடுக்கலாம். அதான் நான் நிறைய எடுத்துருக்கேன். நிறைய எடுத்துறியா? அடி பாவி எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த வாங்கிக்கோ. டேய் நான் நானே எப்பயாவது ஒரு அடி பவர் பண்ணுறேன். அதையே தப்பிச்சேன். டேய் யார நீ? அங்கே ஒருத்தன் ப்ரோ பிளேயர் நீ அடிக்கவே கூட மாட்டேறானே. டேய் நீ ப்ரோ பிளேயர் ஆகிட்டல, அப்போ கேம் விட்டுறா போயேன்டா. ஏன்டா என்னையும் உயிரை வாங்குற? நான் இவனை அடிச்சுட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்து இவனை அடிச்சுட்டு ப்ரோ பிளேயர் வந்து அடிச்சுட்டு போயிடுறான். ப்ரோ பிளேயர் ஐயோ வரானே. விட்டுறா இவனை அடிக்கணும்னா நான் 1 கிலோச்சும் எடுத்துக்கிறேன்டா. ஏன்னா இப்படி உயிரை வாங்குறீங்க? மண்ணனா மாசேடா கோல மசட்டன் மாத்தா But GPU may God bless you. GPU மே வேற யாரா இருக்காங்க? ஒருத்தர் இருக்காங்க. நான் 3 பேரை அடிச்சிட்டு இருக்கேன். கோல மாஸ்டர் எத்தனை லெவல் சொல்லலாம் நீ? லெவல் முடிக்க போறேன். எத்தனை லெவல்னு கேட்குறேன். முடிக்க போறேன் 11. இல்லைண்ணா நான் லெவல் 12 போயிட்டேன். மன யார் யாருக்கு பாப்பி ப்ரோட்டீன் சாப்டர் 3 பார்ட் 2 வேணுமோ கமெண்ட்டை சொல்லுங்க, நான் போடுறேன். சாப்டர் 5 போட மாட்டேங்கியாடா? சாப்டர் 3 முடியல. எங்க சாப்டர் 4 சாப்டர் 5 போறேன். சாப்டர் 4 ரெக்கார்டு உயிரை வாங்குறது தேவா. அடே எம்மச்சி வல்லக்க பஜ்ஜி போட போற தஜ்ஜி பண்ண மண்ண தஜ்ஜி. வா கதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வேற யாரு எங்க இருக்கீங்க? டெஸ்ட் போறேன். இங்க ஒருத்தர் இருக்கா. வா கதை முடி இந்த உனக்கார ஒரு பவர் வச்சிருக்க முடி. வா அடி இன்னும் ஒருத்தர் தான் நான் அடிக்கணும். இல்ல உனக்கு 2 பேர் இருக்கானே. ஆமா 6 பேர் இல்ல, முன்னாடி 5 பேர், இப்ப 6 பேரு. திருப்பியும் அடுத்த குஸ்ட் எடுக்கணும் நினைக்கிறேன். பஜக் மேலே ஏறிடுறா. டேய் இங்கிருந்து எடுக்கலாமா? இருங்க இங்கிருந்து எடுப்போமா?
நான் எடுத்துட்டேன். கொரில்லா அதுக்கு 15. எஸ், நான் அடுத்த பேர் அடிக்க போறேன். நான் 15 லெவல்ல 15. அப்ப நீனும் அடுத்த அதுக்குள்ளேயே வரேன்னு சொல்லி பாப்போம். நீனும் அடுத்த குஸ்ட் எடுத்துட்டு வா. இந்த குஸ்டாடு கொரில்லாடு மங்கி எடுக்கிற கொரில்லா எடுத்துரு. நான் இருக்கு மங்கி அடிக்கிறேன். அம்மா நானும் கொரில்லா நான் மங்கி எடுக்கிறேன். அப்படா கொரில்லா போய் அடிச்சுட்டு வேணும். கொரில்லா எங்க இருக்கான்னு தெரியலையே. கொரில்லா சீக்கிரம் பண்ணி எப்பறம் கண்டுபிடிப்பா. நான் தான் கண்டுபிடிச்சு பல வருஷம் ஆச்சு. ஆசம் இருங்க, என் தங்கச்சி பண்ணிட்டு இருக்கேன். என் தங்கச்சி அதுக்கு மேலே இருக்கிற என் தங்கச்சி கூட வரேன்டா. இது ஒரு தலைவலி, நான் ஒன்றுமே தெரியப்பட்டிருந்த பக்கு மாதிரி இருக்கா. சரி வா. ஆமாம் மக்கறான். போ அடுத்திருக்கு எவ்வளோ? அடுத்ததான் வாங்கியாச்சு. நீ இப்போ இதுக்கு வா. அடுத்த இருக்கிற 20 டே தெரியும். நீ வாடி. இருங்க, இங்க பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கு. இங்க அடுத்த சண்டை இருக்கு. ஐயோ இருட்டாயிருச்சு. வெளிச்சம் வச்சுக்கோ சொல்லலாம். வெளிச்சம் அதிகமா வச்சுக்கோ. நான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க வெளிச்சம் ஃபுல்லா வச்சுக்கோ. இருட்டாயிரும் இந்த இடம். நானே சுடாதான் வச்சுக்கிட்டேன். நான் ஃபுல்லாவே வச்சிருக்கேன். ஆனா ஓரளவுக்கு வெளிச்சம் வர தெரியுது. கட்டானா இவங்க தான் என்ன கொரில்லா எடுத்த மங்கி அதையாண்டி அடிக்கிற. புரியல. ஐயோ அடி போடி முடியலடி. கொரில்லா ஜெல்லிலா இங்க வரே. அங்கதானே இருக்கேன். இந்த ஐலாண்டுக்கு வா. இருங்க, என் தங்கச்சி ஒண்ணுமே அந்த ஐலாண்ட் பார்த்தா ஆனா என்ன ஐலாண்ட்? என் தங்கச்சிக்கு ஒண்ணு மக்கோ தெரியல. ஒண்ணுமே தெரியல. மக்கு மாதிரி இருக்காங்க. கோவத்தை அடக்கிற விடுற முடியல. அடிச்சு கிடிச்சு போட்டுற போற வர கோவத்துக்கு. கோவம் இந்த கோத்துல இருக்கேன். அதான் அது இருக்கிறேன் பாருண்ணா. என் தங்கச்சி வர்றது தெரியும் நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணி அது நான் தான். என் தங்கச்சி வர்றாருன்னா கப்பல்லாம் போல. நான் நடந்துதான் வந்தேன். அது வேற கப்பலும். அதான் யாரும் காசு கொடுத்துலாம் வாங்கி வச்சிருக்கேன். மங்கி ஸ்டாடி மங்கி கொரில்லா அது ஒரு குரங்கு. ஆமா 20 லெவல்ல இருக்கா. நீ கொஞ்சம் வாய் போட்டு பேசிக்கிட்டே இருக்க. நீ பேசவே தேவையில்ல. நீ பேசு. அதுக்கு நான் பேசாம தான் இருக்கேன். ஷர்ட்ஸ் போட்டுக்கலாம். ஷர்ட் ஐ திங்க் நான் கொஞ்சம் மில்லுன்னு இருக்குல்ல, அது கொஞ்சம் பிடிச்சிட்டேன். எனர்ஜியும் வேணும். நேரம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். யாரா என் பின்னாடி யாரோ தடுத்துட்டு வரானே. இன்னும் நானா வட போடு இருமா. பாஸ் இருக்கான். பாஸ் நம்ம அழிக்க வேண்டியது இருக்கும். அதனால பாஸ் கிட்ட போய் ஃபைட் பண்ணிடுறாரு. கொரில்லா நினச்சிக்கிட்டு என் தங்கச்சி பண்ணாலும் பண்ணுவான். இங்கே ஹெல்த் பயமா குறையிறா. என்னோட இப்படி குறையுது. அதை தெரியுது பாருங்க. மண்டை மேலே ஒரு கிரீன் அதை போட்டு இருக்கிறேன். அவன் தான் பாஸு. வாங்க வா. இந்த ஹெல்த் குறைய என்ன பைக்கன் படிக்கிறானே இவனும். முடிச்சிட்டேன். வேற யாரும் ஒன்னு நீ பேசு இல்ல என்னைய பேச விடு. ஏய் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. நீ கண்ணு தெரியல படி. நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ற. போடி ஜெலிலா. ABCD மொட்டை மாடி கீழே உளுந்து ஐயோ கீழே உண்டு. ஐயோ பாஸ் கிட்ட போயிட்டு இருக்கேன். அங்க ஒருத்தர் இருக்கான் மங்கி. இங்க என் தங்கச்சி சண்டை போட்டு இருக்கா. ஆனா இவங்கிட்ட ஃபைட் பண்ணுவோம். பஜக் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகலாண்டு இதெல்லாம். அப்புறம் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். நீ வேற ஒண்ணு பண்றான். வெயிட் பண்ணு ஜெல்லா. வேற வெயிட் பண்ண. இதான ஃப்ரெண்டு பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட்லி இருங்க. என் தங்கச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் ஆமா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நானும் ஃப்ரெண்டு. இப்போ நான் அடிச்சா உனக்கும் ஏறும். நீ சும்மாரு. நான் இப்போ இவன் அடிக்கிறேன். நீ ஒன்றும் பண்ண வேணாம். அப்படியே இல்லை. உனக்கு ஏறுறேன்னு பாரு. உன் பக்கத்தில் ஒருத்தர் வர பாரு. நீ ஓடு. உனக்கு ஏறுறான்னு பாரு. நான் அடிச்சுட்டு இருக்கேன். ஏறலா நீ அடிச்சு முடிச்சுட்டு போகிறேன். எப்பயோ அடிச்சிட்டேன். தங்கச்சி ஏறல ஃப்ரெண்டு. ஆமாம் ஏறோன்னு நினைக்கிறேன். வா
சரி ஓகே 20 வேணும் லெவலு. அதனால கொஞ்ச நேரத்துக்கு 8 சரி நீ ஃபைட் பண்ணு பொண்ணு. சரி அப்படி யாரா வாங்கிக்கோ வடைய மச்சி வல்லக்கா பஜ்ஜி போட போறான் பஜ்ஜி வாயில இருந்தா துப்பே. அடி 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 முடிய கதையை முடிச்சிட்டேன். ஸ்டேட்டஸ் கொஞ்சம் என்ன பண்றேன்னா டிஃபரன்ஸ் கொஞ்சம் வந்துருச்சு. லெவல் ஏறிடு. எனக்கும் வந்துச்சு. நானும் பண்ணேன். உனக்கு லெவல் ஏறிச்சா? சரி நான் அடுத்த பேர் அடிக்க போறேன். நீ அடுத்த ஐலண்ட் போலாம். அடுத்த ஐலண்ட் இல்ல, அடுத்த பேர் பாஸ் ஒருத்தர் இருக்கான். பாஸ் அவனே அடிக்கணும். நீ செகண்ட் வா, உனக்கு இன்னும் வரல. நீ இன்னும் 8 பேர் அடி. ஏங்க என் தங்கச்சி இன்னும் வரல. நான் இப்போ பாஸ் போய் அடிக்கணும். அதனால ரிக்வஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். ரிக்வஸ்ட்ன்றேன் பாருங்க. லுமாடோ லுமா இசலிகிலி லுமா மன 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 ஏறிடா. பாரு பிசா இப்போ பாஸ். வேற பிசு பாபு. நான் பாஸ் கூட ஃபைட் பண்ண போறேன். பாஸ்